உங்களுக்கு ஆன்லைனில் போட்டு சொல்லுவோம், வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏதாச்சும் ஒரு அவசர எமர்ஜென்சி ஏதாவது தேவைன்னாக்கா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். காப்பீட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணிடலாம். அது மாதிரி 2 காப்பீட்டு இருக்குது. ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது, ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது. அது 2த்துக்குமே வந்து ஒரு ஆதார் கார்டும் ஒன்று ரேஷன் கார்டு. யாருக்கு தேவையோ இங்கே இருக்க நிர்வாகிகள்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஜெராக்ஸ் கொடுத்தா போதும். அடுத்தது இப்போ எல்லாருமே சர்க்கரை ப்ரெஷர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கு. சர்க்கரை 40 அளவு எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ இருக்கலாம்? ரொம்ப ஈஸியாக நான் விஷயமா சொல்கிறேன். எதுவும் இந்த 100க்கு மேலே போகக்கூடாது. சாப்பிட்றதுக்கு அப்புறம் 140க்கு மேலே போகக்கூடாது. இதுக்கு மேலே போச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து சர்க்கரையோட பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். வயசானவங்களுக்கு 180, 200 வரை கூட இருக்கலாம். ஆனால் சர்க்கரை வராமல் தடுக்கணும், அதுதானே மெயினாக. வராமல்